வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2.5 கப் பைனாப்பிள் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்திருக்கிற பைனாப்பிள் எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1.5 கப் சர்க்கரை. உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு லெவலுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு, அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ரவை 1.5 கப். இது ஆல்ரெடி வறுத்த ரவை அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடலாம், இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெய் தேவையான அளவு. பால் 1.5 கப் எடுத்துக்கலாம். தண்ணி 1 கப். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைனாப்பிள் நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் நல்லா பொடியாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக முந்திரி பருப்பு சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது லேசாக சிவந்தால் போதும். தீஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக சிவந்தோடனே இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மீதம் இருக்கிற அதே நெய்யிலே நம்ம ரவையை ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இதை நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த பைனாப்பிளை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த பைனாப்பிள்லாம் சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பைனாப்பிள்லாம் நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம்.
இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பைனாப்பிள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த பைனாப்பிள்லாம் சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிடலாம். இது லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் மேஷ் பண்ண வேண்டாம். லைட்டாக அதை மேஷ் பண்ணி விட்டால் போதும். உங்களுக்கு கேசரியில் அந்த பைனாப்பிளோட சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க. லைட்டாக மேஷ் பண்ணாலே போதும். இது மேஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை லைட்டாக மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பால் சேர்த்துடலாம். தண்ணி விடாமல் காய்ச்சின பால் சேர்த்துடலாம். ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். சூடோட இதில் பால் சேர்க்கக்கூடாது. நல்லா ஆறின பால் சேர்க்கலாம். இப்போது இந்த பால் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இந்த ரவை நல்லா குக் ஆயிரட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இந்த பைனாப்பிள் கேசரிக்கு இந்த பைனாப்பிள் உள்ள எல்லோ கலரே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதை விட உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்படி இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் வந்து இனிப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம கம்மியாகவே சர்க்கரை சேர்த்தா போதும். இல்லைனா கூடுதலாக உங்கள் இனிப்பு லெவலுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா இந்த சர்க்கரைலாம் கரையட்டும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாகவும் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல ஒரு கேசரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பைனாப்பிளாக நல்லா குக் ஆகி நல்லா இதை நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருக்க நல்ல ஒரு எல்லோ கலர் இதில் வரும். உங்களுக்கு பிரைட் எல்லோ வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய் சேர்த்து நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். நமக்கு நல்ல ஒரு கேசரி கன்சிஸ்டன்சி கிடச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. இது அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த பைனாப்பிள் கேசரி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், போட்டு பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.